இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேறு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். அதுவும் நான் பார்த்தேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு, பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார். இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு, மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி. ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல். இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவரோட அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவருடைய பேச்சு நேற்றுக்கு பார்த்ததிலிருந்து அதான் மிரட்டுகிற தோனி. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பப்ளிக்கில் போடுங்க. நீங்கள் பாலிமர் தானே, இன்னும் ஒரு 10 தடவை போட்டு காட்டுங்க. எடப்பாடி பேசுனதை 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் மீண்டும் எங்கள் ஊர் கூட்டத்துக்குள்ளே வந்தார்னா 108 டிரைவர் அவர் நோயாளியாக வீட்டுக்கு திரும்புவார்னு எடப்பாடி சொல்கிறாருங்கிறத திரும்ப திரும்ப அவங்க டிவியில் காட்டுங்க. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.